லேவிய ஆகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 3. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தினருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்கள் அழைத்து போகிற கானான் தேசத்தினருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படியே நடவாமலும். வசனம் 4. என்னுடைய நியாயங்களின்படியே செய்து என்னுடைய கட்டளைகளையே கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வசனம் 5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படியே செய்கிறவன் எவனும் அவைகளையே பிழைப்பான், நான் கர்த்தர். வசனம் 6. ஒருவனும் தன் நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தர். வசனம் 7. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. வசனம் 8. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். வசனம் 9. உன் தகப்பனாவது உன் தாயாவது வீட்டிலாகிலும் புறத்தலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. வசனம் 10. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியானுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். வசனம் 11. உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. வசனம் 12. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். வசனம் 13. உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். வசனம் 14. உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. வசனம் 15. உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாகாது. வசனம் 16. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். வசனம் 17. ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது, அவளுடைய குமாரரின் மகளையும் அவருடைய குமாரத்தியின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது, அவர்கள் அவனுக்கு நெருங்கின இனமானவர்கள், அது முறைகேடு. வசனம் 18. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்க பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. வசனம் 19. ஸ்திரீயானவள் சூதாகத்தால் விலக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளுடன் சேராதே. வசனம் 20. பிறனுடைய மனைவியுடனே சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். வசனம் 21. நீ உன் சந்நிதியில் யாரையாகிலும் மேலங்கென்று தீர்க்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். வசனம் 22. பொன்னோடும் சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. வசனம் 23. யாதொரு மிருகத்தையோடும் நீ புணர்ச்சியாது, அதனால் உன்னை தீட்டுப்படுத்த வேண்டும். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. வசனம் 24. இவைகளை ஒன்றாகிலும் உங்கள் தீட்டுப்படுத்தியிருங்கள்,
தீட்டுப்படுத்தாத இருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வசனம் 25. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை காக்கி போடும். வசனம் 26. அந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. வசனம் 27. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜனங்களை தேசம் காக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கும். வசனம் 28. நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனாகிலும் அந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். வசனம் 29. அப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாதொன்றையும் யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். வசனம் 30. ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றையும் நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கும் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்.